Hello everyone. நாம பார்த்துட்டு இருக்கிறது IBPS PO Banking Examக்கான question paper. இது 2017 வருஷம் கேட்ட question paper. இந்த question paperல நாம பார்த்துட்டு இருக்கிறது reasoning abilityங்க. அதுலயும் பர்టిక్యులர் இந்த question வந்துட்டு seating arrangementல இருந்து கேட்டிருக்காங்க. சரி, क्वेश्चனை தெளிவா படிச்சிட்டு நம்ம இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அரேஞ்ச் பண்ணிடலாம். தென் கீழே கேட்டிருக்க எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, 8 people P, Q, R, S, T, U, V and W are sitting in a straight line. They are all facing north. எல்லாருமே வடக்கு நோக்கி தான் உட்கார்ந்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. So that this is their left and this is their right. சரிங்களா? ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 8, 11, 15, 17, 21, 25, 27 and 30. 8 பேர் 8 டிஃப்ரெண்ட் ஏஜஸ்ல இருக்காங்க. ஆனா இதே வரிசையில கிடையாது. அது என்ன யார் எந்த வயசு எங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே கொடுத்திருக்காங்க. P sits one of the extreme ends of the row. So அவங்க இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். Let me place here. Condition satisfy ஆகலனா we make another case. right endல உட்கார்ந்துருக்க மாதிரி பார்க்கலாம். There are 3 persons sits between P and the one who is 11-year-old. So 1, 2, 3 அப்படின்னா இங்கதான் அந்த 11 வயசு ஆளு பையன் பொண்ணு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. R sits third to the left of the person who is 17-year-old. The person who is 17-year-old is not immediate neighbor of the person who is 11-year-old. R is not 11-year-old. R வந்து 11 வயசு கிடையாது. P is not 17 years. P வந்து 17 கிடையாது. பாருங்க, 17 year வந்துட்டு not immediate neighbor of 11. So இங்கேயும் வர முடியாது, இங்கேயும் வர முடியாது. ஆனா 17 yearல இருந்து மூணாவது லெஃப்ட்ல தான் வந்துட்டு R உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சப்போஸ் எனக்கு 17 years இங்க இருந்தாங்கன்னா 1 இது லெஃப்ட், இது ரைட்டு, 1, 2, 3 அப்போ R வந்து இங்க இருக்க முடியும். சரிங்களா? 17 years இங்க இருந்தாங்கன்னா there are 3 persons sits between P and the one who is 11 years. R is third to the left of the person who is 11 years. Third தான் சொல்லியிருக்காங்க. So 1, 2, 3. So R இங்க தான் இருக்க முடியும். ஓகே, அந்த 17 வயசுக்காரர் தான் வந்து 11 இயர்ஸுக்கு இமீடியட் நெய்பர் கிடையாது. அப்போ R வந்து 11 இயர்ஸ் கிடையாதுங்கிறதுனால 17 வயசுக்காரர் கார்னர்ல உட்கார முடியாது. 17 வயசு ஆள் இங்க இருந்தாதான் R தேர்ட் லெஃப்ட்ங்கும் போது R இங்க வர முடியும். R 11 இயர்ஸ் கிடையாது. அதனால இந்த 17 வயசு பையன் இங்க லாஸ்ட் எக்ஸ்ட்ரீமெண்ட்ல இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி தள்ளி தான் இருக்க முடியும். இங்க ஏன் போடக்கூடாதுன்னா அவங்க நெய்பரே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த 2 சான்ஸை விட்டோம்னா இங்கெல்லாம் வந்தா மூணாவது ஆளா R உட்கார முடியாது. சோ ஒரே வழி 17 வயசு பையன் இங்கதான் இருக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் பேசேஜ் முழுக்க நான் முடிச்சாச்சு. அடுத்து Q வந்துட்டு 15-year-oldன்னு சொல்றாங்க. சோ Q is 15 years old. S is not the youngest. S வந்து சின்ன வயசுக்காரர் கிடையாது. அப்ப அவர் 8 வயசா இருக்க முடியாது. கொஞ்சம் பெரிய பையனாதான் இருப்பாங்க. R is older than P. R is older than P. R வந்து வயசுல P விட பெரியவர். But his age is not a whole square number. இருக்கலே whole number யாரு? 25. So R வந்து 25 yearsம் கிடையாது. சரிங்களா? There are as many persons sits between P and R. எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. Is the same as the person sits between W and the person who is 30 years. அதே மாதிரி 2 பேர் இருக்க முடியும் சொல்றாங்க. பட் W 11 வயசுக்காரரா தெரியாது. அப்போ 30 வயசுக்காரர் கார்னர் உட்கார்ந்து இருக்காங்களா? அதுவும் தெரியல. So இந்த சென்டென்ஸ்க்கு இன்னும் நம்ம ஆன்சர் பண்ண முடியல. வரலாம். T sits immediate left of the person who is 8 years old. T வந்து 8 வயசு பையனுக்கு immediate left தான் உட்கார்ந்துட்டு இருக்க போறாரு. Q sits
Q sits third to the left of S. Q sits third to the left of S. Youngest person sits extreme end of the extreme right end of the row. So எனக்கு நான் P வந்து left endல போட்டது சரி. ஏனா youngest person sits extreme right end of the row. அப்போ youngest person யாரு? 8 years old. ஓகேங்களா? So 8 year old க்கு T is the sits immediate left of the person who is 8 year old. Immediate leftல உட்கார்ந்திருக்க சொன்னா அவர். அப்ப T தான் 17 வயசுக்காரர். Okay. Person who sits left of W or younger than W. W க்கு leftல உட்கார்ந்திருக்கவங்களா W விட சின்னவங்களாமா. அப்போ W எங்க இருக்கலாம்? W விட சின்னவங்கன்னு சொன்னா W இங்க வர முடியாது. ஏன்னா 11 வயசு இங்க இருக்கு. W க்கு leftல உட்கார்ந்திருக்கவங்களா W விட சின்னவங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா W இங்க தான் எங்கயாவது இருக்க முடியும். So W இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம். ஆனா P-க்கும் R-க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் W-க்கும் 30 வயசுக்காரருக்கும் நடுவுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ P-க்கும் R-க்கும் நடுவுல 2 பேர் இருக்கும்போது W இங்க போட்டா இங்க வந்து 30 வயசுக்காரர் வருவாங்க. சோ W இங்க போட முடியாது. W இங்க இருந்ததுதான் இந்த இடத்துல 30 வயசு ஆளு வர முடியும். ஓகே, கசகசன்னு இதுல அழிச்சிடலாம். W இங்க வர முடியாது. W இங்க இருந்தாதான் P-க்கும் R-க்கும் 2 பேர் இருக்கறனால W-க்கும் 30 வயசுக்காரருக்கும் 2 பேர் இருக்காங்க. இங்க W போட்டேன். ஏன்னா W வந்து W விட லெஃப்ட்ல இருக்கவங்களா அவங்களோட வயசு சின்னவங்கன்னு சொல்லியாச்சு. சோ இங்க W வர முடியாது. இங்க R இருக்கு. அப்ப இங்க தான் வர முடியும். இங்க அல்லது இங்க இருக்கலாம். இங்க போட்டா எனக்கு இங்க வந்து 2 பேர் வந்துருவாங்க. அப்போ அது 30 வயசுக்காரர் அங்க வர முடியாது இல்லையா? சோ W இங்க தான் இருப்பாங்க. Okay, then what else? U is older than V. U வந்து V விட பெரியவங்க. U வந்து V விட பெரியவங்க. Q does not sit at the extreme left end. So இது ஒரு இது Q இங்க வர முடியாது. So Q வந்துட்டு 15 சொல்லியாச்சு. Q வந்துட்டு does not sit on the extreme left end வந்துருச்சு. இப்போ இங்க எல்லாம் ஃபினிஷ்டுங்க. 11, 30, 17, 8 போட்டாச்சு. அப்போ W-க்கு லெஃப்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் W விட சின்னவங்க சொல்லும் போது இந்த 15 வயசு Q இங்க இருக்கலாம். சரிங்களா? R வந்து 25 கிடையாது. இப்ப என்னென்ன ஏஜ் போயிருச்சுங்க? இன்னும் ஆள் முடிக்க. அப்போ இன்னும் U வந்து V விட பெரியவங்கன்னு சொல்லியிருக்காங்க. 8, 30, 11 தான் இருக்கு. இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க? P, Q, R, S இருக்காங்க. UV இருக்காங்க. 3 பேர் தான் இருக்காங்க. சோ S வந்துட்டு not the youngest சொல்லியிருக்காங்க. சோ 8 S இருக்க முடியாது. U வந்து V விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. சோ V தான் youngest இருக்க முடியும். அதுக்கப்புறம் Q sits third to the left of S சொல்லியிருக்காங்க. அப்போ S என்னவா இருக்க முடியும்னா 11 years தான் இருக்க முடியும். அப்பதான் S ஓட லெஃப்ட்ல 3வது நபரா Q உட்கார்ந்துக்க முடியும். சோ U தான் 30 வயசுக்காரரு. சோ U V விட பெருசாவும் இருக்காரு. இப்ப ஏஜஸ் பாக்கி இருக்கு. 11 முடிஞ்சுது, 15 முடிஞ்சுது, 17 முடிஞ்சுது, 30 முடிஞ்சுது. இப்போ 27 and 27, 25 and 21 இருக்காங்க. W-க்கு லெஃப்ட்ல இருக்கவங்க எல்லாம் W விட சின்னவங்க சொல்லியிருக்காங்க. R 25 கிடையாது. அப்போ R வந்து P and R is older than P but his age is not a whole number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ P விட R வயசுல பெரியவங்க. ஆனா R வந்துட்டு ஹோல் நம்பர் கிடையாது. R வந்து 25 கிடையாது. அப்போ 27 தான் R இருக்க முடியும். இங்க 25 இருந்தாதான் லெஃப்ட்ல W லெஃப்ட்ல இருக்கவங்க எல்லாம் அவங்களோட சின்ன வயசா இருக்க முடியும். அப்ப P 21 இருக்க முடியும். P-க்கு 25 கொடுத்தா அந்த ஸ்டேட்மெண்ட் who sits left of W or younger than Wங்கிறது வராது. சோ ஏஜஸ் எல்லாம் போட்டாச்சுங்க. So we make it a clear picture. நான் எழுதுறத நீட்டா வரைஞ்சுக்கலாம். So P, Q, W, R, S, U,
T and V. Okay. So P 21 வயசு, Q 15, W 25, R 27, S 11, U 30, T 17 வயசு, V 8 வயசு. Okay. So கீழே இருக்கிற கொஸ்டின்ல நம்ம ஒன்னு ஆன்சர் பண்ணலாங்க. Who among the following persons sit extreme right end of the row? இது லெஃப்ட்டுங்க, இது ரைட். So right handல யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? V. CV is the right answer. How many persons are older than S? How many persons are older than S? S விட எத்தனை பேர் பெரியவங்களா இருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6. So 6 பேர் S விட பெரியவங்களா இருக்காங்க. So D6. டைரக்ஷன்ஸ் எது கொடுக்கல. லெஃப்ட் ஆஃப் எஸ், ரைட் ஆஃப் எஸ் அப்படிலாம் கேட்கல. எஸ் விட எத்தனை பேர் பெருசா இருக்காங்க, பெரியவங்களா இருக்காங்க? ஸோ 6 பேர். How many persons are sit between the person who is 25 years old and the person who sits immediate right of you? யார் 25 வயசு? 25 வயசு வந்து W. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? immediate right of you. immediate right of you னா இது லெஃப்ட், இது ரைட்னா T. So W க்கு T க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 3 பேர். How many persons are sit between the person who is 25 years na W, who sits immediate right of U ங்கிறது T. So W க்கு T க்கு நடுவுல 3 பேர் இருக்காங்க. Which of the following statement is true according to the given condition? R sits third to the right of P. பார்க்கலாம். R sits third to the right of P. இது left, இது right. 1, 2, 3. Yes, R sits third to the right of P is the right answer. R sits immediate left of S. இது left, இது right. R sits immediate left of S. Yes, அதுவும் ட்ரூங்க. T is 17 years old. T வந்து 17 வயசு. ஆமாங்க, அதுவும் கரெக்ட். W sits immediate right of the person who is 15 years old. 15 வயசுக்காரருக்கு immediate rightல W இருக்காரு. Yes, அதுவும் true. So all are true தாங்க கரெக்டான ஆன்சர். all are trueங்கிறது என்னுடைய கரெக்டான ஆன்சர். எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா இருக்கு. Who among the following persons sits extreme ends of the row? W, the person who is 21 years. இல்ல, யார் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல உட்கார்ந்துருக்காங்கன்னா W, அப்புறம் the person who is 21 years. person who is 21 years கரெக்ட். ஆனா V தான் வரணும். சரிங்களா? the person who is 21 year and V. yes, இது கரெக்ட். அடுத்து ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். P and the person who is 15 year old. கிடையாது. இந்த கார்னர்ல P இருக்கு, அவங்களுக்கு 21 வயசு. இந்த கார்னர்ல V இருக்கு, அவருக்கு 8 வயசு. So the person who is 21 year old and V தான் கரெக்ட். P and the person who is 15 year தப்பு. none of these என்ற ஆப்ஷன் இல்ல. Q and the person who is 8 year old. 8 year old கரெக்ட், ஆனா Q கிடையாது. So option B is the right answerங்க. ஓகே. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் எபிலிட்டியில் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த கேள்வியை பார்த்தோம். நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கிற அந்த பேராகிராஃபை நம்ம நல்லா வாசித்து பார்த்துட்டு we just do the seating arrangement. இது பண்ணாலே நம்ம ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.